எதனால அந்த பயம் வருது, அந்த காரணம் என்ன, அது முதல்ல பார்க்கணும். ஏன் வந்தது அந்த உணர்வு என்ற அந்த ஒரு தேடல் இருக்கணும். இங்க அவங்களுடைய உணர்வு, அந்த வேதனை மாமியாருக்கு கருணையாக காட்டுறது என்பது அது 2வது படி. முதல் படி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் எதுவும் நடக்காது, எல்லாமே நல்லதே நடக்கும் என்று அந்த ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கு. நீங்க எதை ஈர்க்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நல்லது ஈர்த்து நல்லது நடக்கும். வணக்கம் மேம். வணக்கம். என்னன்னா இப்ப இன்னைக்கு கேட்டதுல அந்த உணர்வுகள் பத்தி சொன்னது உண்மையாவே எனக்கு ரொம்ப லைக் புதுசா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி நானும் லைக் 1 வருஷத்துக்கு முன்னாடி அதிக பயத்தோட தான் தியானத்துக்கே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரூத் தெரிஞ்சோடனே நம்ம இட்டர்னல் பீயிங் அது எல்லாம் தெரிஞ்சோடனே பயம் குறைஞ்சிருச்சு. ஆனா இப்ப வந்து என்னன்னா இப்ப பயம் வந்தாலே பயமா இருக்கு. என்ன செய்யணும் அப்ப பயம் வர பார்த்து? எதனால அந்த பயம் வருது, அந்த காரணம் என்ன, அது முதல்ல பார்க்கணும். ஏன் வந்தது அந்த உணர்வு என்ற அந்த ஒரு தேடல் இருக்கணும். ஓகே. போய் பார்க்கணும் உள்ளார. அதுதான் எபிக் சென்டர்னு சொன்னது. ரைட். ஓகே. 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 புரிஞ்சிருச்சு மேம். ரொம்ப நன்றி மேம். மேடம் வணக்கம். நன்றி உங்களுக்கு. மேடம் நீங்க அப்புறம் அழுதன்னு சொன்னீங்க. நான் முதல்லயே அழுதுட்டேன். என்னன்னா எனக்கு ஒரு உல்டாவான அனுபவம். டைட்டானிக் படம் இருக்கு இல்லைங்களா? அப்ப அதை பார்த்துட்டு சதம் போட்டே அழுதேன். ஐயோ இத்தனை ஜீவன்கள் போகுதே, இது முடிஞ்சது. இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டானிக் மறுபடியும் அதுல போடுறாங்க. இந்த வாட்டி பார்த்தா அழையே வரல மேடம். உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் ஒரே டைம்ல உயிரை விடுறீங்க. அடுத்த ஜென்மாவில போய் சந்தோஷமா இருங்க அப்படின்ற மேடம் சொல்லும் போது என்ன நானே புதுசா பாத்துக்கிறேன் மேடம். எவ்வளவு அற்புதமான ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு எனக்கு நானே சந்தோஷப்பட்டுக்குன்னு ஒரு பாராட்டிக்கினேன். இது எதனால மேடம் இப்படி மாறுறது? புரிதல். இப்ப இத்தனை பேர் போயிட்டாங்களேன்னு ஒரு அழுகை. இப்ப வந்து ஓகே போனா இன்னொரு பிரிவு எடுக்க போறாங்க, அந்த சத்தியம் தான் தெரியுது இல்ல. நன்றி மேடம். கல்பனா மேம். வணக்கம் மேடம். உங்க டாபிக் வந்து இன்னைக்கு நானும் என்னோட ஹஸ்பண்டும் 2 பேரும் ஒன்னா அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது அவர் என்ன பார்த்து சிரிச்சாரு. மெடிடேஷனுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஏதாவது கோவமா பேசிட்டாருன்னா எனக்கு அப்படியே புடக்குன்னு தண்ணி வந்துரும் கண்ணுல. மொட்டை மாடிக்கு அழுது ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வருவேன். ஆனா மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கோவமா ஏதாவது பேசினாருனாலும் எனக்கு அவருக்கு ஏதாவது கோவம் அடுத்த நேரம் எதுவுமே நடக்காத மாதிரி நானும் பேசிக்குவேன், அவரும் பேசிக்குவாரு. இப்ப எந்த விஷயத்துக்கும் அழணும்னு தோன்றது இல்ல மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஹஸ்பண்ட் வந்து கேட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நானும் ஆரம்பத்துல அப்படிதான் மேடம் இருக்கு. இப்போ இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ட்ரெஸ் நான் கூட போய் செலெக்ஷன் பண்ணிட்டு அவர் என்ன எடுக்கிறியான்னு கேட்கல. ஆனா வர வழியில இருங்க எனக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போலாம். அவரு பழைய ஆளா இருந்தா அவரு சொல்லணும், கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பேன். இப்போ அப்படி இல்ல. நானும் ஒண்ணு எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறது. இப்ப நமக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் மாற்றம் வந்திருக்குல்ல. நம்மளுக்கு தெரியாமே தியானம் வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். நான் அழுகுறேன்னா சோகத்துல அழுவல. அந்த எமோஷன்ஸா பார்க்கும் போது ஒரு ஆனந்த கண்ணீர். அதற்கு முன்னாடி இருக்கிற பாட்டு போட்டிகளுக்கும் இப்ப நடக்கிற பாட்டு போட்டிகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதற்கு முன்னாடி அந்த டிஆர்பி ரேட்டிங்காக அவங்க வந்து பல விஷயங்கள் செய்வாங்க. கொஞ்சம் கசப்பான விஷயங்களும் இருக்கும். ஆனா இப்ப அதே டிஆர்பிக்காக நல்லது செய்றாங்க. அதாவது நம்ம எமோஷன்ஸ அவங்க கேஷ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அழுகை வருது. அது வந்து அது ஆனந்த கண்ணீர். அந்த எமோஷன்ஸ ரசிக்கிறேன். என்னுடைய கிளாரிஃபிகேஷனுக்கு நான் சொல்லிக்கணும். அந்த மாமியார் மருமகள் கதையை சொல்லிட்டு, அதாவது நீங்க வந்து காரணம் இப்ப ஒரு மருமகளா இருக்கிறப்போ வேதனையை அனுபவிச்சுட்டு திருப்பி அதே மாதிரியே தனக்கு வரக்கூடிய மருமகளை கொடுக்குறாங்கன்னா காரணம் என்னன்னா அந்த வேதனையை முழுமையாக அனுபவிக்கல அப்படின்னு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா ஏன் அந்த மாமியார் நமக்கு இப்படி பண்றாங்க அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அவங்களோட இன்செக்யூரிட்டியாக தான் இருந்திருக்கலாம். மாமியாருக்கு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கலாம். ஏதாவது அவங்களுக்கு சின்ன வயசு அவங்களுக்கு நடந்த வேதனைகளை நமக்கு பண்றாங்கங்கிற ஒரு இதுல வர்றப்போ நம்மளுடைய அந்த வேதனையை அதை டிரான்ஸ்மியூட் பண்ணி அவங்க மேல ஒரு என்ன சொல்றது கருணை வர்ற அது கருணை நமக்கு நமக்கு வர்ற அந்த வேதனையை அனுபவிக்கிறோமேங்கிற கோபம் வந்து ஒரு கருணையா மாறி அதை அக்செப்ட் பண்றப்ப தான் அதை டிரான்ஸ்மியூட் பண்ணிடுறோம். அப்புறம் தான் அதை புரிஞ்சதுனால நம்ம மருமகளுக்கு அதை செய்யாம விடுவோம்ங்கிறதான் எனக்கு புரிஞ்சுது. நீங்க அவங்களுடைய உணர்வு, அந்த வேதனை மாமியாருக்கு கருணையாக காட்டுறது என்பது அது 2வது படி.
முதல் படி நமக்கு நமக்கு பட்ட இந்த வேதனையை வேதனை கொடுக்குதே இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்க கூடாது. இது முதல் படி. அவங்க முதல் படிக்கே வரல. இங்க நீ மருமகளையே பார்க்கலன்னா போல உங்க மாமியார் எங்க இருந்து பாப்பீங்க? அப்ப என்னன்னா இது யதார்த்தம் இதுதான் இப்படித்தான் அவங்க எனக்கு பண்ணினாங்க அப்ப நானும் அதை பண்ணணும் என்ன திஸ் இஸ் மை ரைட் அப்படிங்கிற மாதிரி போகுது. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் உங்களை மாஸ்டர் கூப்பிடணும்னா நாங்க யாரை மாஸ்டர் கூப்பிட போறோம்? நீங்க கும்பிடுவீங்க ஏதாவது பேசிட்டா. எங்களுக்கு கேள்விகள் இல்லை, நன்றிகள் தான் இருக்கு. எங்க மாஸ்டர் நீங்க தான். நீங்க ஆண்களுக்கெல்லாம் கோபம் வந்திருக்கும் ஒருபோதும் இல்லை மாஸ்டர். எங்களுக்கு வந்து அது ஒரு ரியலைசேஷன். இப்போ அவங்க சொல்லாத உணர்வுகள், அந்த மௌனத்தில் இருக்கிற மொழிகளை எப்படி புரிந்து கொள்ளணும்னு ஒரு பாடமா நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப முக்கியமா ஆண்களுக்கு அவங்க மனதில் இருக்கிற அந்த மௌன மொழி என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றது அனுபவங்கள்ல எனக்கு அதை விளக்கி அழகுபடுத்தி நீங்க சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப உதவியாயிடுச்சு. இன்னொன்னு வந்து நான் தியானத்துக்கு வரது முன்னாடி சாஃப்ட் தான் மாஸ்டர், நல்லா சாஃப்டான சுரேஷ் சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்த தியானத்துக்கு வந்த பிறகு எனக்கு எவ்வளோ பெரிய டஃப்பான விஷயத்தையும் மிக மென்மையாக ஹேண்டில் பண்ண முடியும். அந்த டோட்டலி பயம்ன்றது இல்லை. சாதாரணமா நம்ம நினைச்சிருந்தோம் சாஃப்டா பேசுறவங்க எல்லாம் தைரியம் இல்லாதவங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப பெரிய தைரியமா இருக்க மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க மிக மென்மையாக பேசுறாங்க. ரியலைசேஷன் அதே மாதிரி அந்த ஐஸ்கிரீம் அனுபவங்கள் போல எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனா அந்த நேரத்தில் தான் உண்மையா நான் ஒரு கன்ஃபியூஷனா சொல்ல நான் ரொம்ப கோவப்பட்டேன். என்ன இது, எனக்கு ஒண்ணு ஐஸ்கிரீம் சொல்லு, இல்லாட்டா சொல்லாத. இது என்ன அப்படி வந்தா இப்படி வர, இப்படி வந்தா இது என்ன, இது எனக்கு பைத்தியம் பிடிக்கல சொல்லி கோவப்பட்டிருக்கேன். அந்த எதிர்பார்க்கறது வந்து ஒரு சின்ன பிள்ளையுடைய அந்த மனம் தான் அந்த குழந்தை அந்த நேரத்தில் அந்த மனைவிக்கு வருதுன்றது நீங்க ஒரு மாஸ்டர், நீங்க அதை சொல்லி கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம் சொன்னா மாஸ்டர். மெடிடேஷனுக்கு முன்னால என் ஹஸ்பண்ட் என்னை திட்டுறப்ப ரொம்ப கோவம் வரும், அழுக வரும். ஆனா இப்போ வந்து கோவம் வராது. அவர் முதிர்ச்சியடையாத ஆன்மா அப்படின்ட்டு நினைச்சிட்டு அமைதியா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிடுவேன். இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப எந்த சூழ்நிலையும் நீங்க மியூசிக்கே இல்லாட்டினாலும் நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த கனவுல வந்து டார்க் ஃபோர்ஸும் லைட் ஃபோர்ஸும் சண்டை போட்டு அந்த டார்க் ஃபோர்ஸ் ஃபைட்லேருந்து நான் வெளியே வந்தேன். ஒரு ஒளியாக தெரிஞ்சது. அதுக்கு பிறகு எனக்கு நல்ல உடலெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. அதாவது உடம்புல இருக்கிற அந்த இருளெல்லாம் போக்கி அந்த டார்க் ஃபோர்ஸ்ன்றதுலேருந்து என்னை விடுவிச்சு என்னை வந்து இந்த லைட் பீயிங் வந்து என்னை காத்தது. வணக்கம் மாஸ்டர். எனக்கு என்ன டவுட்டுன்னா மாஸ்டர், இப்போ முன்னெல்லாம் இப்போ இந்த 4 மந்த்ஸுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப முன்னாடி ஒரு மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப பயப்படுவேன் மாஸ்டர். ஒரு பொண்ணு இப்போ நம்ம பொண்ணுங்க ஃபோன் பண்ணி எடுக்கலனா கூட என்னன்னு தெரியலையே ஃபோன் எடுக்கலையேன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தது மாஸ்டர். இப்போ மெடிடேஷனுக்கு இப்போ ஒரு 4 மந்த்ஸாக வந்ததுக்கப்புறம் என்னோட ஆட்டிடியூடில் சேஞ்சஸ் இருக்கிறது நல்லா ரியலைஸ் பண்ணுறேன் மாஸ்டர். ஆனாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வந்துடுது மாஸ்டர். திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது, பயம் வந்துடுது, அந்த மாதிரி நடக்குது மாஸ்டர். இதை நான் எப்படி மாஸ்டர் சரி பண்ணிக்கிறது? நீங்க இன்னும் கொஞ்சம் தியானம் அதிக நேரம் பண்ணணும். அதிக நேரம் பண்ணும்போது அந்த அதிக ஆற்றல் பெறும் போது அப்பப்போ வர அந்த பயம் கூட வராம போகும். இன்னும் புரிதல் பெருகும், வேற ஒன்றும் இல்லை மாஸ்டர். இதான் ஏதாவது நினைச்சா பொண்ணுங்க ஃபியூச்சரை இப்படியே நினைக்க தோணுது மாஸ்டர். எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணலாம், எது இப்படியே திங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபியூச்சர்ல திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் எதுவும் நடக்காது. எல்லாமே நல்லதே நடக்கும் என்று அந்த ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கு. நீங்க எதை ஈர்க்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நல்லது ஈர்த்தா நல்லது நடக்கும். தேங்க்யூ மாஸ்டர். அடுத்தது மீனாம்பிகை அம்மா. எல்லோருக்கும் வணக்கம். கடைசியில் நீங்கள் இப்போ ஒரு கேள்விக்கு இந்த மாமியார் மருமகள் இந்த இதுக்கு சொன்னதும் நல்ல அருமையான பதில். முதல் இதையே நாங்கள் எடுக்கலாம் தானே. நாங்கள் பட்ட கஷ்டமாகவே படக்கூடாதுன்றதை மனதில் வச்சுக்கொண்டு நாங்கள் நடத்தினா எங்களுக்குள்ள ஒரு இதுவும் வராது, மாமி மருமக்கள பிரச்சனையே வராது. உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முதல் இதைத்தான் நாங்கள் எடுக்க வேணும். நன்றி.